வணக்கம் உலக தமிழ் உறவுகளே! மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இங்கு ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து நான் அருள் என்னுடன் இணைந்து ஆ இங்கிலாந்திலிருந்து ஆ இராணுவ புலனாய்வு, அரசியல், பொருளாதார ஆய்வாளர் அருஸ் அவர்கள் என்னுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை படைக்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நேர்கள் குறிப்பாக இந்த சமாதான பேச்சுவார்த்தை எவ்வாறு போய்க்கொண்டிருக்கின்றது என்பதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒவ்வொரு தடவையும் இலங்கை பிரச்சனையிலும் திம்பு பேச்சுவார்த்தை தொடக்கம், கடைசியாக நோர்வேயில் நடந்த பேச்சுவார்த்தை வரைக்கும் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலையும் எதிர்பார்ப்புடன் மக்கள் காத்திருந்தது போலதான் இப்போது இந்த அதாவது சுவிட்சர்லாந்தில் நடக்கும் பேச்சுவார்த்தையும் என்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கின்றன என்று நிச்சயமாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகளே எட்டப்பட்ட முக்கியமான முடிவுகள் 4 முடிவுகள் நினைக்கிறேன். அதை சொல்வதற்கு முன்னர் சில சுவாரஸ்யமான நடந்த சம்பவங்களை ஒருக்கால் இந்த நேயர்களுக்காக கூறி வைக்க விரும்புகிறேன். அந்த பேச்சுவார்த்தை மேடைக்கு செல்லும் பொழுது ஈரான் தாமதமாக சென்றதாம். அப்பொழுது ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார் என்னவென்றால், வென்ற தரப்பு எப்பொழுதும் தாமதமாக 2வதாக செல்லும். தோற்ற தரப்பு தான் போய் முதல்ல மேசையிலே காத்துக் கொண்டிருக்கும் என்று. அது ஒன்று. 2வது கை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி மறுத்திருக்கிறார்கள். அதற்கான காரணம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் இந்த பேச்சுவார்த்தைக்கு முதலே ஏதோ ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில, இந்த உடன்பாட்டில் அவர்கள் கையெழுத்திடவில்லை என்றால் மீண்டும் நான் ஈரானை தாக்குவேன், ஹோர்மோஸை கைப்பற்றி வச்சு வரியற விடுவேன், அது மாத்திரமல்ல சுவிட்சர்லாந்துக்கு வந்த ஈரான் தூதுக்குழு நாட்டுக்கு போக முடியாமல் செய்வேன் என்று கூறியிருக்கிறார். உடனடியாக அவர்கள் பேக் அவுட் பண்ணி, அதாவது நாங்கள் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுவான் என்று வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் சமாதானமாகி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு கூறுங்கள், இந்த உடன்பாட்டில் எட்டப்பட்ட விடயங்கள் என்ன என்றதை நேர்களுக்கு கூறுங்கள். நீங்கள் சொன்னது போலதான் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஒரு மிரட்டுவார், உடனே அடுத்த நிமிடம் வந்து 180 வகையால திரும்பி நிற்பார். இல்லை என்று சொல்லி ஈரான் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதே போலதான் இப்போது இந்த உடன்பாட்டுக்கு அதற்கு பிறகு ஏஎஃப்இ போட்டிருந்தது செய்தி நிறுவனம், பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன என்று சொல்லி. அதற்கு பிறகு ஷெஃபாஸ் ஷெரீப் வந்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எக்ஸ் தளத்துல வந்து, பாகிஸ்தான் பிரதமர். அப்ப அவர் சொல்லியிருக்காரு, சுவிட்சர்லாந்து கூட்டம் வந்து வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது என்று சொல்லியும், அதாவது இந்த இஸ்லாமாபாத் உடன்படிக்கையின் கீழ் நடைபெற்ற உயர்குழுவின் 1வது கூட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது என்று சொல்லியும், பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மேலும் கூறியது என்னென்றால், இந்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான சூழலில் இடம்பெற்றன என்றும் 60 நாட்களுக்குள் இறுதி உடன்படிக்கையை எட்டுவதற்கு ஒரு செயல் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்றும், அரசியல் மேற்பார்வைகளுக்காக ஒரு உயர் குழுவை அமைத்து மற்றும் மேலதிக தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது உள்ளிட்ட ஊக்கமளிக்கக்கூடிய முன்னேற்றங்களை தாங்கள் கண்டிருப்பதாகவும், ஈரான் மற்றும் அமெரிக்காவின் அதிகாரிகளுக்கும் அத்துடன் ஆதரவளித்த நாடுகளுக்கும், குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செய்யப்பட்ட கட்டார் மற்றும் இடத்தை தந்த சுவிட்சர்லாந்துகளுக்கு நன்றியை தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றார். அதே சமயம் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ வந்து வளைகுடா நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இது தொடர்பான மேலதிகமான கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன் உட்பட்ட பல நாடுகளுக்கு விஜயம் செய்ய இருப்பதாகவும், இந்த எட்டப்பட்ட ஒப்பந்தத்துக்கான ஆதரவுகளை திரட்டுவதற்காகவும் பஹ்ரைனில் வந்து வளைகுடா ஒத்துழைப்பு மாநாடு, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ் அந்த அந்த ஒத்துழைப்பு குழுவின் பிரதிநிதிகளையும் அவர் சந்திப்பார் என்று சொல்லியும், அதாவது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த 4 மாத கால மேற்கொண்ட 4 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த 60 நாள் இடைக்கால ஒரு இடைவெளி விடப்பட்டிருக்கிறது. அதாவது இறுதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முதல் அதற்குள் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது.
நீங்கள் சொன்னது போல இப்போது இன்று அமெரிக்கா ஈரான் மீது போடப்பட்ட பிரைமரி அண்ட் செகண்டரி என்று சொல்றது முதலாவது தடை, அதை சுற்றி இரண்டாம் தர தடைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் 60 நாட்களுக்கு நீக்கி இருக்கிறது. அதன்படி ஈரான் எண்ணெயை உற்பத்தி செய்யலாம், எண்ணெயை விற்பனை செய்யலாம். அது மட்டுமல்லாது எண்ணெயை டாலர்களில் கூட விற்பனை செய்யலாம் இந்த 60 நாட்களுக்கு என்று கூறியிருக்கிறார்கள். இதுவரையில் ஈரான் சீனாவுக்கு மற்ற நாடுகளுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வித்துக் கொண்டிருந்தது. இனி முழுமையான விலையில் அவர்கள் அதனை விற்பனை செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். $12 பில்லியன் உடனடியாக விடுவிப்பதற்கு இருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேல் இனி நடவடிக்கையை ஆரம்பிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவுகளும் போடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாகவும் அதே நேரம் அணுசக்தி தொடர்பான பேச்சுக்கள் தொடரும் என்று கூறப்படுகிறது. இந்த அணுசக்தி இன்டர்நேஷனல் அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி என்று சொல்றது ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவு. அது இந்த தலைவர் குரோசி அவர்கள் இந்த மீண்டும் தமது கண்காணிப்பு வேலைகளை ஆரம்பிப்பார் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் ஈரான் ஃபாஸ் நிறுவனம் அதனை இப்போது மறுத்திருக்கிறது. அது அவர்கள் இன்னும் ஆரம்பிப்பதற்கான அனுமதிகள் இன்னும் வழங்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஒப்பந்தம் வருவதிலே 60 நாட்களுக்கு ஒரு 60 நாட்களுக்குள்ளே உடன்படிக்கையில் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே போடப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் ஈரானுக்கு ஒரு சுதந்திரமான வியாபாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 300 பில்லியன் பண உதவி பல வழிகளில் இருந்தும் பாதி தொகையை மத்திய கிழக்கு நாடுகளும் மிகுதி ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளும் கொடுப்பது போலவும் அவர்களுடைய ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட, அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட 67 பில்லியன்களிலே 24 என்று கூறினார்கள். இப்பொழுது 12 பில்லியன் விடுபட இருக்கிறது. அப்பொழுது இந்த ஒப்பந்தத்திலும் சரி போரிலும் சரி வென்றது ஈரான் தானே. ஈரானுக்கு பணமழை பொழிகிறது என்பது போலத்தான். அதோட இன்னொன்றையும் குறிக்க விரும்புகிறேன். நேற்று ஒரு காணொளி பார்த்தேன், பிபிசி உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தான் எண்ணெயிலே இந்த ஈரானினுடைய எண்ணெயை கொண்டு செல்லு, நாங்கள் வெந்நீர் ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கு மண்ணெண்ணெய் கொண்டு வந்தது போல கேன்களை கட்டி கொண்டு ஒரு மோட்டர் சைக்கிளில் கிட்டத்தட்ட 10 கேன்களை கட்டி கொண்டு எல்லாம் போறார்கள். ஒரு நாளைக்கு அவருடைய வருமானம் வெறும் $18 அவர்கள் அந்த ஆபத்தை எதிர்கொண்டு செய்கிறார்கள். அப்போ ஈரானுக்கு ஏற்கனவே ஒரு போது வருமானம் குறையாமல் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது சுதந்திரமாக எண்ணெய் விற்கலாம், அவருடைய பதுக்கி வைக்கப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட பணங்களும் கிடைக்கிறது. சொல்லுங்கள் இதை பற்றி சற்று. ஏனென்றால் இந்த போரில் ஈரான் மிக பாரிய ஒரு ஆதாயங்களை பெற்றிருக்கின்றது. அதைத்தான் இந்த பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் கலிபாப் கூறியிருக்கின்றார். ஒரு இராணுவ நடவடிக்கையில தாங்கள் கண்ட வெற்றியை உறுதி செய்வது, அதை பூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் அந்த வெற்றி அரசியல் மேடையிலும் அல்லது ராஜதந்திர தளத்திலும் அது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதனைத்தான் சுவிட்சர்லாந்தில் தாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லியும் படைத்துறை ரீதியாக பெறப்பட்ட வெற்றி இப்போது ராஜதந்திர அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக. இப்ப அமெரிக்காவின் மைக் டர்னர் என்ற அமெரிக்கா காங்கிரஸ் சபை உறுப்பினர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இப்போது ஈரானுக்கு அவர்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லியும், இப்போது அவர்களால் எண்ணெயை விற்க முடியும். முன்பு சீனாவுக்கு தள்ளுபடி விலையில் வித்துக் கொண்டிருந்த எண்ணெயை இப்போது அவர்களால் முன்பை விட அதிக கவர்ச்சிகரமான விலைகளில் அதனை விற்பனை செய்ய முடியும் என்றும், அவர்கள் எண்ணெயை விற்றால் அவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்று சொல்லியும், இது அவர்களின் பொருளாதாரத்துக்கு புத்துயிர்ப்பை அளிக்கும் என்றும், இதுவே ஒரு இலக்காகும். ஏனெனில் இது இயல்பாகவே ஈரானை மேற்கத்திய சமூகத்துக்கும் தமது நட்பு நாடுகள் மற்றும் அவற்றின் அண்டைய நாடுகளின் வட்டத்துக்கும் மீண்டும் ஈரானை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லியும், மேலும் இது ஈரானிய மக்களுக்கு ஈரானில் ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பை வழங்குகிறது. ஏனென்றால் இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்றும், ஈரான் என்றென்றும் தடைகளின் கீழ் இருக்க முடியாது. துணை ஜனாதிபதி அதாவது ஏடி வேன்ஸ் விவரித்தபடி ஈரான் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் எவ்வளவுதான் மிரட்டலை விடுத்தாலும், நேற்று நாங்கள் இதில் பேசியது போல, அதாவது படைத்துறை ஆய்வாளர்கள் கூறியது போல, ஈரானோ சீனாவோ இப்போது அமெரிக்க அதிபரின் மிரட்டல்களை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை என்றுதான் கூறுகிறார்கள்.
என்றால் அவர்களை பொறுத்தவரையில் படைத்துறை ரீதியாக அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்திருக்க கூடாது என்றுதான் கூறுகிறார். என்றால் ஆரம்பித்து தனது பலவீனத்தை காட்டிவிட்டார்கள். இப்ப இனிவரும் நாடுகள் நாடுகளுக்கு இந்த இந்த வருடத்தில் இடம்பெற்ற 2 சம்பவங்கள் 2 படிப்பினைகளை கொடுத்ததாக கூறுகிறார்கள். ஒன்று, வெனிசுலா மாதிரி இருக்கக்கூடாது என்றதுக்கு ஒரு படிப்பினை, ஈரான் மாதிரி இருக்க வேண்டும் என்றதும் ஒரு படிப்பினை என்று கூறியிருக்கிறார்கள் அவதானி. நம் தமிழ் திரைப்படம் ஒன்றிலே வடிவேலு வாடா சண்டைக்கு வாடா என்று வாங்கி கட்டி கொண்டிருப்பார். கிட்டத்தட்ட அமெரிக்காவிலையும் அப்படித்தான் ஆகிவிட்டது போல தெரிகிறது. சரி, ஆனால் இந்த இடத்திலே ஈரானினுடைய ஒரு ஒரு தில் என்று தமிழில் சொல்வார்கள், துணிவு அல்லது அந்த ஆளுமை பேச்சுவார்த்தை மேசையிலையும் அதை காண்பித்திருக்கிறார்கள். நீங்கள் எங்களை பற்றி கதைத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறுவோம், கை கொடுக்க மாட்டோம் என்பதெல்லாம் ஒரு அவர்களுடைய அந்த துணிவை, அதாவது ஏற்கனவே யுத்தம் செய்யாமல் இருந்து இப்போ ஒரு திடீரென்று செய்த யுத்தத்திலே வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றி அடைந்தவர்களுக்கு எப்பொழுதும் பலம் வரும், இந்த வெற்றி என்கின்ற பலத்து நகர்கிறார்கள். சரி, இப்பொழுது இந்த நேற்று நாங்கள் பேசி இருந்தோம், மத்திய கிழக்கில் சில நாடுகளிலே குண்டுவெடிப்புகள், தெரியப்படாத தாக்குதல்கள் ஏதோ நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவற்றின் உண்மைத்தன்மை என்ன, அது உண்மையிலே இஸ்ரேல் பின்புலமாக இருந்ததை இந்த ஒப்பந்தத்தை குழப்புவதற்காக செய்கின்றது என்பது தொடர்பான ஏதும் தகவல்கள் இருக்கின்றனவா அரோஸ்? அதாவது கட்டார்ல இடம்பெற்ற கட்டார்ந்த அந்த ரஸ் லஃபான் என்ற அந்த எரிவாயு நிலையம் உலகிலேயே மிகப்பெரிய, அது ஈரானால் தாக்கப்பட்டதும் ஒன்று. ஆனால் ஈரான் முழுமையாக தாக்கவில்லை. ஏன்னா முழுமையாக தாக்கினால் உலகத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். ஆனால் அங்கு குண்டு வெடித்திருக்கிறது. அது ஈரான் தாக்கியதை விட, ஈரான் உங்களுக்கு தெரியும் 40 நாள் போரில் வளைகுடா முழுவதும் இறந்தவர்கள் 20 பேர். ஆனால் நேற்றைய குண்டு வெடிப்பில் 18 பேரை காணவில்லை, 54 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. மிகப்பெரிய குண்டு வெடிப்பாகத்தான் இருக்கின்றது. இப்ப இதை தொடர்பாக சில ஆய்வாளர்கள் கூறும்போது கூறுகிறார்கள், போர் முழுவதும் தப்பி பிழைத்த ஒரு தொழிற்சாலை சமாதான பேச்சுவார்த்தைகள் மிகவும் பலவீனமான நிலையை எட்டிய தருணத்தில் வெடித்து சிதறி இருக்கிறது என்று லெப்டினன்ட் கர்னல் அந்தோனி அகிலர் கூறியிருக்கிறார். இந்த ஆலையின் உண்மையான செயற்பாட்டுடன் வெடிப்பின் தடயங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது சதி இல்லாமல் அந்த சம்பவம் பொருந்தவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். சும்மா என்றால் உளவு காலம் இருந்த ஆலை, அதுவும் இந்த பேச்சுவார்த்தை என்றால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தையை எப்படி குழப்ப வேண்டும், ஏதாவது ஒரு சதியை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் யோசிப்பதுண்டு. இப்ப சுவிட்சர்லாந்தில் நடக்கும் இந்த விவாதங்கள் உண்மையில் ஒரு கயிற்றின் மீது நடப்பது போல உள்ளன. இது ஒரு செய்தியாக இருந்தால் அதிகபட்ச சேதத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சரியான தருணத்தில் இந்த குண்டு வெடிப்பை செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த இன்னொரு புலனாய்வு, அதாவது அமெரிக்காவின் முன்னாள் கடற்படை புலனாய்வு அதிகாரி மால்கம் நான்ஸ் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இப்போது ட்ரம்ப் ஒரு அதாவது செயற்பாட்டில், இஸ்ரேலின் முடிவெடுக்கும் செயற்பாட்டில் இப்போது ட்ரம்ப் ஒரு பொருட்டல்ல என்று கூறியிருக்கின்றார். இதை பற்றி வெளிப்படையாக அவர் சொல்ல வந்தது என்னென்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரையில் ட்ரம்ப் இறந்து விட்டார். அவர்கள் அமெரிக்க வெளியுறவு கொள்கையிலிருந்து தங்களை துண்டித்துக் கொண்டுள்ளனர். அவர்கள் விரும்பியதை விரும்பிய நோக்கில் செய்வார்கள். அமெரிக்காவை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இஸ்ரேல் இனி அனுமதி கேட்க தேவையில்லை. அடுத்து என்ன நடக்கும் என்பதை வாஷிங்டனில் உள்ள யாராலும் தடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். லெபனானின் பிரச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்த நெத்தன்யாஹு மீது அழுத்தம் இருப்பதாக தலைப்புச் செய்திகள் வெளியாகின. அதே நாளில் கட்டாரில் ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்திருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஒரு கணக்கீடு மட்டுமே எஞ்சி நிற்கின்றது. உங்களிடம் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு லொரியை துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க கூடாது, இது ஒரு எச்சரிக்கை. மேலும் இதைவிட மோசமான விடயங்கள் கூட நடக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த குண்டு வெடிப்பை செய்வது பெரிய பெரிய காரியம் அல்ல என்றும், ஏனென்றால் ஒரு 1/4 பவுண்ட் C4 ரக வெடிமருந்தும் ஒரு டெட்டனேட்டரும் ஒரு ஷாப்பிங் பேக்கும் இருந்தால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார். அவர் என்ன கூறுகிறார், அதை எப்படி செயற்படுத்துவது என்பதை துல்லியமாக அவர் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், ஒரு சூப்பர் மார்க்கெட் பையில் இதனை போட்டுக்கொண்டு அங்கே சென்று
அங்குள்ள ஒருவரிடம் $50,000 நான் தருகிறேன், இதை கொண்டு போய் உள்ளுக்கு வை என்றால் யாரும் வைத்துவிட்டு போவார்கள் என்று அவர் ஒரு கடற்படையின் புலனாய்வு அதிகாரியாக இருந்தவர் என்றபடியால் அவருக்கு இவ்வளவு விடயங்களும் தெரிகின்றது. பலரும் இப்போது சொல்லுங்க. பலரும் இப்போது இதை ஒரு சந்தேகமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கும் அது தெரியும் என்று சொன்னால், ஈரானுக்கு எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் இதனை ஒரு உண்மையில் வெடிவிபத்தாகவோ அல்லது தவறுதலாக நடந்ததாகவோ தொழில்நுட்ப கோளாறாகவோ பார்க்க மாட்டார்கள், வெவ்வேறு கோணங்களில் பார்ப்பார்கள். ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்காக இன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகத்தான். ஏனென்றால் இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு 3 நாளைக்கு முதல் வாஷிங்டன் போஸ்ட் இதை தெளிவாக கொண்டு வந்து விட்டது. அதாவது இந்த பேச்சை குழப்புவதற்கு இஸ்ரேல் செய்யும், ஏதாவது ஒன்றை செய்யும் என்று அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை எச்சரித்ததாக. அதற்கு பிறகு இது நடந்ததால் தான் இந்த அதிகாரிகள் எல்லோரும் வந்து தங்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உண்மையிலே உலகத்திலே மூலசாலிகள் என்றுதான் கூறுவார்கள். குறிப்பாக கடந்த நூற்றாண்டின் தலை சிறந்த மனிதர் என்பது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய ரிலேட்டிவ் தியரி, சார்பு கொள்கைக்காக கொடுக்கப்பட்டது. இன்று வரையும் உலகத்திலே உள்ள தொழில்நுட்பங்களோ அல்லது அறிவு சார்ந்த விடயங்களோ அல்லது இந்த வியாபார தந்திரங்களோ அனைத்திலும் முன்னிற்பவர்கள் அவர்கள்தான். அதே வேளையிலே இந்த குறுக்கு வழியான வேலைகள் செய்வதிலும் அவர்கள் வல்லுநர்கள் என்று கூறுகிறார்கள். இலங்கையிலும் கூட யுத்தம் நடைபெறுற காலங்களிலே இந்த அதாவது தமிழ் பேசும் இனம் என்று கூறப்படுவது முஸ்லிம் சகோதரர்கள் தமிழர்களுக்கு இடையிலே பிரிவினையை ஏற்படுத்தினால் உங்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அது சாதகமாக அமையும் என்று பல திட்டங்களை தீட்டி கொடுத்ததான வரலாறுகளும் இருக்கின்றன இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். அது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிந்திருந்தால் கூறுங்கள். நாங்கள் அது தொடர்பாக இந்த ஈழம் நியூஸ் என்றதுல அவர் அதாவது 1986களில் அவருடைய பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, நான் நினைக்கிறேன் 2013-14 காலப்பகுதிகளில் அவர் இறந்த இஸ்ரேலிய மொசாட்டை சேர்ந்தவர், ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி. அவர் தான் 86ஆம் ஆண்டு மட்டக்களப்புக்கு வந்து அவர் சொல்லிக் கொடுத்தது ஒன்றுதான், நீங்கள் முதலில் விடுதலை புலிகளை தாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த மொழி பேசுறவர்களை இரண்டாக உடையுங்கள். அப்ப முஸ்லிம்களும் தமிழ்ல பேசுகிற முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், தமிழர்களும் இருக்கிறார்கள். அதன் முஸ்லிம்களை முதலில் பிரியுங்கள் என்று, அப்ப எதிரிகளை கூட்டுங்கள் என்று இந்த கொள்கையை வகுத்து கொடுத்தது இஸ்ரேல் தான், பிரித்தாளும் தத்துவம் என்று சொல்லி. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கேடிஸ் அமைப்பாக இருக்கலாம் அல்லது சுனி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் என்று அவர்களுக்குள் உள்ள பிரிவினைகளை உருவாக்கி அவர்களை கொண்டு அவர்களை தாக்கி அழிப்பதுதான் இந்த அவர்களிடம் திட்டம், இஸ்ரேலிடம் முழுமையான திட்டம். இப்ப ஆப்கானிஸ்தானை கூட அமெரிக்கா குண்டை வீசியதே தவிர அமெரிக்க படைகள் இறங்க முதல் வடக்கு கூட்டணியை வைத்துத்தான் தலிபானை தாக்கினார்கள். அவ்வாறுதான் அவர்கள் செய்வதுண்டு. அதே போல அந்த அதிகாரி கிழக்குக்கு வந்து கிழக்கில் முஸ்லிம்களுக்கு ஊர்காவல் படைகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை வகுத்து கொடுத்து விடுதலை புலிகள் தமிழ் மக்களை தாக்கி பேர்ந்து அதற்கு பதிலடியாக விடுதலை புலிகள் தமிழ் மக்களை காப்பதற்காக விடுதலை புலிகள் தாக்க வேண்டிய நிலையை உருவாக்கி ஒரு பிளவை ஏற்படுத்தியது இந்த இஸ்ரேல். அப்ப அதே போலதான் அவர்கள் எல்லா இடத்திலும் ஸ்ரீலங்காவின் STF படையாக இருக்கலாம், அவர்களுக்கான பயிற்சிகளாக இருக்கலாம், ஏன் கிபீர் விமானங்கள் கூட இஸ்ரேலின் டோரா படகுகளாக இருக்கலாம், கிபீர் விமானங்களாக இருக்கலாம். எனவேதான் ஈரான் வந்து விடுதலை புலிகள் என்ற படகுகளை இந்த தொழில்நுட்பத்தை அறந்து செல்ல முற்பட்டது என்று சொன்னால் சுப்படோரா வந்து இஸ்ரேலின் சுப்படோராவை தாக்கி எதிர்கொண்டது விடுதலை புலிகள் என்ற கடற்படை படகு. அப்ப ஈரானுக்கு இஸ்ரேலோட அமெரிக்காவோட சண்டை பிடிக்கணும்னா அதை எதிர்த்து நின்ற தொழில்நுட்பம் தான் ஈரானுக்கு தேவை. எனவேதான் அவர்கள் ஈரான் வந்து இவர்களின் கடற்படை படகுகளை ஆய்வு செய்து சென்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஓட்டரும் வந்து ஷலோ ஓட்டர், இங்கட மாதிரி ஆழம் குறைந்தது. அப்ப ஹார்மோஸ் நீரிணைகள் இப்ப அவர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தான் இப்ப அவர்களுக்கு கை கொடுக்கின்றது. அமெரிக்காவால் எதுக்கும் அந்த கொசு கடற்படை என்று சொல்றது, மொஸ்கிட்டோ பிளீட் என்று சொல்றது. அப்ப அவங்களுக்கு அதுதான் இப்ப கை கொடுக்கின்றது. ஏன்னா அதுல சாம்சங்கும் கூட்டி இருக்கிறாங்க, கலிபரும் கூட்டி இருக்கிறாங்க, தேவையானது எல்லாவற்றையும் கூட்டி இருக்கிறார்கள். முக்கியமானது என்னவென்றால் தற்கொலைக்கு தயாராக நிறைய அரச இராணுவத்தினரே இருக்கிறார்கள் என்பது கிட்டத்தட்ட தீவிரவாத அல்லது போராளி குழுக்கள் அல்லது விடுதலைக்காக போராடுபவர்கள் இலகுவான ஒரு வழியாக கையாளுவது தற்கொலை தாக்குதல்.
இந்த ஓட்டை இயக்குகின்ற அத்தனை பேரும் தற்கொலைக்கு தயாரானவர்கள் என்று கேள்விப்படுகிறேன். உண்மைதான். அதில் 2-3 பேர் தான் இருக்கிறார்கள். கணக்க பேரும் போவதில்லை. அவர்கள் ஒரு கன்னர் ஒரு ஆள் இருப்பார், மற்றது ஓட்டுநர் ஒருவர் இருப்பார். அவ்வளவுதான். அல்லது இன்னும் ஒரு 2-3 பேர் இருப்பார்கள். அவ்வளவுதான். அப்ப அது இழப்புகளும் அவர்கள் குறைவாரு. நீங்கள் சொன்னது போல அவர்கள் திரும்பி வருவதென்று அவர்கள் யோசிப்பதில்லை. இந்த F5 விமானத்தை கொண்டு சென்று குவைத்தில் தாக்கும் போது கூட அவர்கள் திரும்பி வருவதற்காக திரும்பி வந்தால் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை என்பதுதான் அதன் அர்த்தம். சரி, இப்பொழுது நீங்கள் வாழுகின்ற நாட்டிலே தலைமைத்துவ பிரச்சனை அடிக்கடி இருக்கிறது. அதாவது எப்பொழுதும் கூறுவார்கள் தலைவர்களுக்கு வெற்றிடம் இருந்ததில்லை என்று. தலைவர் ஒருவர் இருந்தால் இன்னொரு தலைவர் உருவாகுவார் என்று. ஆனால் கடந்த 10-15 வருடங்களுக்குள்ளேயே உங்களுடைய ஐக்கிய ராஜ்யத்தினுடைய தலைவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போதுள்ள தலைவரும் ஏற்கனவே தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டார். பாருங்கள், ஒரு காலத்திலே சூரியன் மறையாத ராஜ்யத்தை கொண்டிருந்த ஐக்கிய ராஜ்யம் இன்றைக்கு தலைவர்களுக்கு சிக்கல் படுகிறது. அதே நேரத்திலே இந்தியாவிலே ஒரே தலைவர் தொடர்ந்து நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறார். இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் விரிவாக கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால் இந்த கடந்த 10 வருடங்களுக்கு பிரித்தானியாவில் 6 பிரதமர்கள் பதவிக்கு வந்து சென்று விட்டார்கள். அதிலும் 5க்கு மேற்பட்டவர்கள் 5 பேர் ரிசைன் பண்ணித்தான் போனார்கள். இப்ப நீங்கள் கூறியது போலதான் 2014ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இப்போதும் பிரதமராகத்தான் இருக்கிறார். ஆனால் பிரித்தானியாவில் 6 பேர் மாறிவிட்டார். ஸ்டாமரை பொறுத்தவரையில் ஸ்டாமர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் அவருடைய வெற்றி அமைந்திருந்தது. 173 பெரும்பான்மை ஆசனங்களுடன் வந்திருந்தார். அப்போ ஆனால் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பதவி ஏற்றவர். இந்த 26 ஜூலைக்கு முதலே அவற்ற பதவிக்காலம் முடிந்துவிட்டது. 2029 வரையிலும் இருப்பார் என்றால் முடிந்துவிட்டது. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. நான் அந்த முதலில் அவர் 2024ஆம் ஆண்டு பதவி ஏற்கும் போது போய் சார்ல்ஸுடன் கதைக்கும் போது பார்த்தேன். இப்ப சார்ல்ஸ் அவரை பார்த்து கேட்டது ஒன்றுதான். சார்ல்ஸ் அவர்களுக்கே ஒரு என்ன சொன்னால் அந்த நேரத்துல அரசியல் எல்லாம் தளம்பி இருக்க இப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றது அவருக்கே ஒரு ஆச்சரியம். அப்ப அவர் ஸ்டாமரை பார்த்து கூறியது ஒன்றுதான், உங்கள் கண்களை பார்த்தேன், நீங்கள் சரியாக கலைத்திருக்கிறீர்கள், அவ்வளவுக்கு வேலை செய்திருக்கிறீர்கள் இந்த தேர்தலுக்காக என்று தெரிகிறது, போய் ஓய்வெடுங்கள் என்றுதான் கூறினார் சார்ல்ஸ். அப்படித்தான் அது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு முழுதாக எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட சில மாதங்களிலேயே அவருக்கான ஆதரவுகள் குறைய தொடங்கிவிட்டது. எல்லாவற்றுக்கும் மூல காரணம் பொருளாதாரம் தான். இவர்களால் என்னென்று சொன்னால் 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த போது அப்போது இருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ரஷ்யாவின் மலிவான எரிபொருட்களிலிருந்து விலகி இருந்தது. நோர்த் ஸ்ட்ரீம் குழாய்களை குண்டு வைத்து தகர்த்தார்கள். அதாவது தங்களுக்கு தாங்களே குண்டு வைத்தது போலதான் அந்த நிலைமை இருந்தது. அப்போதே இங்கே எரிபொருள் விலைகள் எல்லாம் ஏறி வீடுகள் கரண்ட் பில்லிலிருந்து ஏறி ஒவ்வொரு குடிமக்களும் மிக பெரிய சுமைகளை சந்தித்தார்கள். எனவேதான் அவர்கள் லேபர் கட்சியை தேர்ந்தெடுத்தார்கள். இவர்கள் சொன்னார்கள், தாங்கள் வரியை குறைப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம் என்று. ஆனால் இவர்களும் அதே போருக்கு ஆதரவை கொடுத்தார்கள். இன்னும் போர் காசாவில் ஆரம்பித்ததுக்கும் ஆதரவுகளை கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் ஆதரவு கொடுத்தது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வரிகளை போட்டார்கள். இப்ப 2024ஆம் ஆண்டிலிருந்து 25 வரையிலும் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு புது வரி அல்லது இருக்கிற வரியை கூட்டுவதாக அறிவித்தல் வந்து கொண்டே இருந்தது என்று கூறியிருந்தார்கள். அடுத்ததாக எப்ஸ்டீன் ஃபைல்ல சம்பந்தப்பட்ட பீட்டர் மண்டேல்சன் அவரை அமெரிக்க தூதுவராக போட்டது, அவரின் குற்றங்களை மறைத்தது. அடுத்ததாக சோசியல் மீடியா மீதான தடைகளை கொண்டு வந்தது, கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன் விளைவாக ஹியர் ஸ்டாமருக்கும் எலோன் மஸ்குக்கும் இடையிலான நேரடியான மோதல்களும் இடம்பெற்றிருந்தன. ஜேடி வேன்ஸ் கூட ஒரு தடவை ஹியர் ஸ்டாமரை பார்த்து கேட்டிருந்தார், நீங்கள் பேச்சு சுதந்திரத்தை மறுக்கிறீர்கள் என்று சொல்லி. அமெரிக்கா தற்போது இந்த ஐரோப்பாவின் அரசியலில் நேரடியாகவே தலையிட்டுக் கொண்டிருக்கின்றது.
நேற்று ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் கூறிவிட்டார், நாளை திங்கட்கிழமை ஸ்டாமர் ரிசைன் பண்ணுகிறார். அதே போல ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் வந்துவிட்டது. இப்போது இரண்டு சொன்னால் கடந்த இந்த வருடத்தின் மே மாதம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் லேபர் கட்சி 1400 இடங்களை இழந்திருந்தது. அப்ப இனி வரும் காலங்களில் கன்சர்வேட்டிவோ அல்லது லேபர் பார்ட்டியோ தலையெடுக்க முடியாது என்று கூறுகிறார்கள். ரிஃபார்ம் கட்சி அல்லது கிரீன் பார்ட்டிக்கும் இடையில் தான் போட்டி நடக்கும். இது இங்கு மட்டுமில்லை. இப்ப இலங்கையிலும் பாத்தீங்கன்னு சொன்னால் பிரதான கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் இல்லை. அதே போல இந்தியாவில் பாத்தீங்கன்னு சொன்னால் அதிமுகவும் திமுகவும் இல்லை. ஒரு பெரிய மாற்றம் எல்லா இடமும் வந்து கொண்டிருப்பதுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் வருகின்ற கட்சிகளும் இனி என்னத்தை செய்ய போகிறார்கள்? இங்கு மக்கள் கூறுகிறார்கள், ஹெல்த் சிஸ்டம், சுகாதாரத்துறை சீரழிந்திருக்கிறது, வீதிகள் கூட குண்டும் குழியுமாக இருக்கின்றது, மக்கள் தொடர்ச்சியாக அதிக அளவான சுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்து கொண்டிருக்கிறது என்றது. ஆனா இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொன்னால் போருக்காக இவர்கள் கொடுக்கின்ற நிதி. இங்கത്തെ பாதுகாப்பு அமைச்சர் கடந்த மாதம் பதவி விலகி இருந்தார். அவர் பதவி விலகிக்கு அவர் கூறிய காரணம், பாதுகாப்புக்கு நிதி இல்லை, ஒதுக்கப்படவில்லை நிதி என்று, அதிக அளவான தேவையான நிதி இல்லை என்று சொல்லி தொடர்ச்சியாக பலரும் இந்த ஸ்டாமர் அரசிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு கேள்வி, அதாவது இந்த இவர் பதவி விலக போறார் என்பதற்கு முதல் நாளையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிவிட்டார் இவர் பதவி விலக போகிறார் என்று. ஆகவே அமெரிக்காவும் இதற்குள் ஏதோ ஒரு வகையிலே மூக்கை நுழைத்து இந்த பதவி விலகலுக்கு அல்லது இந்த யுத்தத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லது தங்களுக்கு மத்திய கிழக்கிலே தாக்குதல் நடத்துவதற்கு உதவி செய்ய வரவில்லை என்பதையும் பயன்படுத்தி கொண்டதாக ஏதாவது உங்களால் உணர முடிகிறதா? அமெரிக்கா முற்று முழுதாக ஐரோப்பாவை உண்டு இல்லை என்றுதான் செய்ய போகிறார்கள். அண்மையில் இங்கு இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது சிறப்பு பேச்சாளராக இணையதளம் வழியாக பேசியவர் இலோன் மஸ்க். அப்ப ஸ்டாமர் நேரடியாவே கூறினார், இலோன் மஸ்க் எங்கள் நாட்டின் அரசியலில் தலையிட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், கொலம்பியாவில் இடம்பெற்ற தேர்தலில் ஆளுங்கட்சி தோத்து விட்டது, வேறு ஒருவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் ட்ரம்பின் ஆதரவாளர். இப்போது தோற்ற கட்சியின் அதாவது முன்னாள் அரசு தலைவர் கூறுகிறார், தங்கள் தேர்தலை இஸ்ரேல் மாற்றி அமைத்து விட்டது, இஸ்ரேல் தங்கள் தேர்தல் முடிவுகளை ஹேக் பண்ணி விட்டது என்று குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறார்கள். அடுத்தது ஜெர்மனி என்றுதான் சொல்கிறார்கள். ஜெர்மன் அதிபர் மேர்ஸின் அப்ரூவல் ரேட் கூட கிட்டத்தட்ட 10% 15% குறைந்து விட்டது என்றுதான் இருக்கின்றது. அவர்களும் இப்ப வோக்ஸ்வேகன் நிறுவனம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 50,000 பேரை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் என்றால் எல்லா நிறுவனங்களும் திவாலாகி கொண்டு வருகின்றது. அதே போலதான் பிரித்தானியாவிலும். என்று சொன்னால் எரிபொருட்கள் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. இன்று ட்ரம்ப் பேசும்போது ஒன்றை கூறினார், உங்களிடம் அதாவது நோர்த் சீல எண்ணெய் இருக்கின்றது, அதை அகழ்ந்தெடுத்தால் நீங்கள் மலிவாக விற்கலாம், உங்கள் தொழில்துறையை மேம்படுத்தலாம். அதை விட்டு நீங்கள் உழவு காசுக்கு மக்களை புகட்டி வாட்டி வதைக்கும் போது மக்கள் உண்மையில் இந்த பொருளாதாரம் தான் இதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கிலாந்துக்கு நான் விஜயம் செய்த பொழுது நான் அவதானித்ததையும் பின்னர் ஆராய்வு செய்ததையும் வைத்துக் கொண்டு கூறுகிறேன். மற்ற நாடுகள் சராசரியாக விற்கின்ற பெட்ரோல் விலையை விட அல்லது பெட்ரோலிய விலையை விட இங்கிலாந்திலே 2 மடங்காக இருக்கிறது. நான் நேற்றைய அவதானித்தபடி கூறுகிறேன், எங்களுக்கு இங்கே ஆஸ்திரேலியாவிலே 1 லிட்டர் பெட்ரோல் $1.47 என்றால் உங்களுக்கு இப்பொழுது லண்டன் கணக்கின்படி 74% பெட்ரோல் விற்கப்பட வேண்டும். ஆனால் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பவுன்ஸ்ல கூட $1.5 பவுன்ஸ் அப்படி இருக்கும் அல்லவா? அப்படித்தான் 1.54 நான் கூறியது சரி. உங்கள் நாட்டில் மட்டும் நான் பல நாடுகளை ஆராய்ந்திருக்கிறேன், பல நாட்டு விலைகளை ஒப்பிட்டிருக்கிறேன். அநேகமாக இப்ப எங்களோட நாட்டில 1.50 என்றால் இலங்கையில அதுக்கேற்ற மாதிரி அந்த கரன்சியை மாத்தினா உழவோ, தாய்லாந்துல கம்போடியா, வியட்நாம், அந்த பல நாடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன். சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம். உங்கள் நாட்டில் மட்டும், ஏன் அன்றைக்கு அமெரிக்காவை பற்றியும் கூறினோம், அமெரிக்காவிலே ஒரு லிட்டர் ஒரு கேலனுக்குத்தான் $4.5. அப்படி பார்க்க போனால் இன்றைய கணிப்பின்படி அந்த
அதாவது நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்போமாக இருந்தால் நாணய மாற்றத்தின்படி கூட அமெரிக்காவிலும் பெட்ரோல் விலை குறைவாகத்தான் இருக்கிறது. எதற்காக இவ்வளவு தூரம் ஒரு நாட்டிலே பெட்ரோல் 2 மடங்கு விலைக்கு போகிறது? அது வேற வரி வைக்கிறதுக்கு வேற வழிகள் இல்லையா? இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன், அது நேர்களுக்காக. இந்தியாவிலும் இந்த நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது 10-20% அதிகம். ஏனென்றால் இந்தியாவிலே பெட்ரோலுக்கான வரி கூட அதிகம் என்பதனால ஒரு 10-20% இந்த நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் கூட. ஆனா 2 மடங்காக இருப்பது உங்கள் நாட்டில் மட்டும்தான். கூறுங்கள் உங்கள் அவதானத்தை. உண்மைதான். என்னென்று சொன்னால் இவர்கள் போடுகின்ற வரி அதிகம். அடுத்ததாக மலிவான இடங்களில் இருந்து எரிபொருட்களை வாங்குவதை தாங்களாகவே அதை நிறுத்தி விட்டார்கள். அதாவது ரஷ்யாவிடமிருந்து மலிவாக வாங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை நிறுத்திவிட்டு அமெரிக்காவிடமிருந்து விலைக்கு வாங்குகிறார்கள். அதிக விலைக்கு போது அதுக்கு மேல டாக்ஸை போடும்போது மக்களுக்குத்தான் மிக கடுமையான அழுத்தமாக இருக்கின்றது. இப்ப ஒரு வீட்டின் நார்மலான எலக்ட்ரிசிட்டி, கேஸ் எல்லாம் சேர்த்து வந்து முன்னர் வந்து ஒரு 100-150 பவுனுக்குள்ளதான் மாதத்துக்கு வரும். ஒரு 100 பவுனுக்கு 1000 வராது. கிட்டத்தட்ட ஒரு விண்டர் டைம் தான் 100-150 வரும். சம்மர் டைம் ஒரு 50-60 தான் வரும். ஆனால் இந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யாண்ட போருக்கு பிறகு சராசரியாக 300-400 பவுன் ஒரு மாதத்துக்கு. இப்ப எல்லா மக்களாலும் அதை சமாளிக்க முடியாத ஒரு நிலை. சரி, மக்களை விடுங்கள். அடுத்தது இந்த ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கிறவர்கள், கடைகள் வைத்திருக்கிறவர்கள், அவர்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லுகள் எல்லாம் என்றால் அவ்வளவுத்தையும் அவர்கள் கட்டி அதில் லாபம் பார்க்கவும் முடியாது. அப்ப இந்த நிலைமையை இவர் மாற்றுவார் என்றுதான் இவருக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அவரும் அதே குதிரையில் தான் பயணம் செய்தார். இன்னும் ஒன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பெட்ரோல் விலையை தீர்மானிக்கின்ற நிறுவனங்களாக பிரிட்டிஷ் பெட்ரோலியம், ஷெல், இப்படி நாலஞ்சு நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர்கள் வைத்ததுதான் விலை. சில நேரங்களிலே நான் சொன்னேன், $1.50 விற்கிற அதே பெட்ரோலை 2.50 கூட விற்பார்கள். என்றால் அந்த நாளிலே எல்லாரும் ஒன்றா விலையை கூட்டுவார்கள். கூட்டினா எல்லோரும் கூட்டுவார்கள், குறைத்தா எல்லோரும் குறைப்பார்கள். அதாவது விலையை கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிற மொனோபோலி என்கிற தனி உரிமையை வைத்திருக்கிறார்கள். அதுவும் விலையேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் நாடுகளிலும் அப்படியேதான் இருக்கும். சரி, இன்றைய இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சிலர் கேட்டிருந்தார்கள், உக்ரைன் ரஷ்யா பற்றின அப்டேட் ஒன்றும் இல்லையா என்று. ஏதாவது குறிப்பிடக்கூடிய அப்டேட் ஏதாவது இருக்கிறதா உக்ரைன் ரஷ்யா? தொடர்ச்சியாக தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது அதாவது இந்த உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்களை தாக்கி அளிக்கின்றது, எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களை. அதுக்கு பதிலடியா அது மட்டுமல்லாது ரஷ்யாவின் ஷடோ ஃபிளீட் என்ற எண்ணெய் கப்பல்களை தாக்கி அளிக்கின்றது. அதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் இப்போது கடுமையாக தாக்கி இருக்கின்றது உக்ரைனை. துருக்கியிலிருந்து உக்ரைனுக்கு சென்ற காகோ கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் முற்றாக சேதமடைந்திருக்கிறது. ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். மிகுதி அதில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ரஷ்யா கூறுகிறது அவர்கள் இந்த கப்பலில் வந்து ஆயுதங்களை, சரக்குகள் என்ற முறையில் ஆயுதங்களை அவர்கள் அவ்வாறுதான் கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி, இப்போது உக்ரைனை பொறுத்தவரையில், உக்ரைன் ரஷ்ய போரை பொறுத்தவரையில் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியம் தான் உக்ரைனை வழிநடத்துவதாகவும், இந்த போரை இழுத்து கொண்டு செல்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தான் முழு முதல் காரணமாக இருப்பதாகவும் ரஷ்யா நம்புகிறது. அமெரிக்கா ஓரளவு இப்ப ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் ஓரளவு பின்னிக்கு நின்றாலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த போர் தான் ஐரோப்பாவின் இவ்வளவு நெருக்கடிகளுக்குமான காரணம். நீங்கள் அந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பாவில் பல ஆட்சி மாற்றங்கள், பல பிரதமர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள் என்று சொன்னால், பிரித்தானியாவில் மட்டும் 3 பேர் போய்விட்டார்கள் இந்த உக்ரைன் போருக்கு பிறகு. 3 பிரதமர். நல்லது. நாங்கள் இன்னொரு தடவையில் ஆராயும் பொழுது, இப்பொழுது அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கிலே போர் ஓய்ந்தபடியால் அந்த திசை திருப்பி கியூபா பக்கமாக அல்லது உக்ரைன் பக்கத்தை பலப்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக போகும் வழிகளை பற்றியும் எதிர்காலத்தில் ஆராய்வோம். இத்துடன் இன்றைய இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. இத்துடன் இந்த நிகழ்வை முடிவு செய்து கொள்ளுகிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.